என்னயா ஆட்சி இது? ஆள் பிடிக்க வரா மாதிரி ஒரு கட்சி ஆளை தூக்கிறதுக்கே வேலையாகுது. ஒன்றும் ஆட்சி நடத்துகிற பாடு இல்லை. ஆட்சி தான் மாசாடி காட்சி மாறலை. என்ன சார் அது? டெய்லி எழுந்தால் 2 பேரை தூக்கிறது, ஏடிஎம்கள் ஆளை தூக்குது, டிஎம்கே ஆளை தூக்குது. ஆள் தூக்குற வேலையே சரியாகுது இப்போ இருக்கிற அரசியல்வாதிக்கு. இதான் அரசியலா? இதான் என்ன சார் கட்சி இது? பார்க்கும்போது புள்ள பிடிக்க வர மாதிரி வரானுங்க மொத்த பேரும். இதுக்கு பணத்தை கொடுத்தா போத தொங்க போட்டு போகிறானுங்க. ஏடிஎம் கிடக்கிறவனும் மற்ற கட்சிக்காரரும் சேர்ந்துன்னு அவங்க வீட்டு வாசலில் காவலுக்கு ஆகுறானுங்க. இதெல்லாம் என்ன இது? இவ்வளோ பெரிய கட்சி அடமானம் தைக்கிது போகிறானுங்களா? சூடு சொன்னல அதை சுதி மத கட்டணுங்க. இவெல்லாம் என்ன பண்ணணுங்க? வாழ்க்கையில் அந்த அம்மா சுகத்தை பணத்தை அனுபவிச்சு அத்தனை பேரும் இன்றைக்கி அவங்க வீட்டு வாசலில் கதியோடு காலில் எதுவும் கட்டுறானுங்களே. இது அரசியலுக்கு சுத்த சேக்கடை அரசியல். நம்பர் 1 தமிழ்நாடு அரசியல் தான். இவனுக்கு விடவே மாட்டானுங்க. அதுவும் அநியாயக்கார பாய்ங்கிறது ஏடிஎம் கிழக்கிற 10 பேரும். காங்கிரஸ் 1ஆம் நம்பர் திருடன். அதை விட கேவலம் மொத்தத்தை கம்யூனிஸ்ட்டு திருமாவளவன். 3வது அசிங்கமானவன் ஏடிஎம் கிழக்கிறவனுங்க. இவெல்லாம் ஓடிப்பான் காலில் வீட்டு கும்பிட்டு போட்டு நமஸ்காரம் பண்ணி அவனுக்கு சப்போர்ட்டு கொடுத்துட்டு அவனை தலைவராக்கி அவங்க வீட்டு வாசல் லாட்டு சீட்டு வீட்டில் வாசல் காவலில் காத்துக்கிறானு போய். இதுக்கெல்லாம் முடிவு. இது சும்மா காட்டாட்டு வெள்ளம் தான். அடுத்தது பாருங்கள், கண்டிப்பாக நிறைய அனுபவிக்கணும். இங்கேருந்து போன அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு தேங்கி தெருவில் பிச்சை எடுத்து பொறுத்த தெருவில் இருப்பானுங்க. செக் ஊராக மட்டும் நெய்யை பொண்டாடி கை இது மாதிரி எவனோ ஜெயிச்சு கட்சிக்கு கூட போய் சப்போர்ட் பண்ணி பதவிக்கு பணத்துக்கு மானம் என்ன போட்டு நிற்கிறானுங்களே அரு கட்டணும். எதனா நடக்குமோ தெரில. தமிழ்நாடு இப்படியே போச்சுன்னா அசீதிக்கு